வணக்கம். இந்த வீடியோவில் 2026 மே மாத ஓய்வூதியம் உயர்வு அகவிலைப்படி அரியர் டிஏ வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, யாரெல்லாம் இதன் மூலம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவிலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவாகும். இது அடிப்படை சம்பளத்தின் ஒரு சதவீதமாக கணக்கிடப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போல 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 ஆண்டு மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.